அடிக்கிற குளிருக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்ப்போம் வாங்கோ. நல்ல சுவையாக இருக்கும். 150 ரூபா அடல்ட் ஸ்ட்ராபெரி சாக்லேட்டா. தமிழ்நாட்டு யூடியூபர் இர்ஃபான் விவோ சுத்துதான் நூறுலையா அந்த வடிவு இப்போ தான் தெரியுது பாருங்க. பனி தொடருது, நல்லா இருக்குது. குளிர் தொடங்க வலிக்குது. இப்போவே பாருங்க பனி படர தொடங்கிட்டுது. என்னென்னா இந்த மலையோரத்தில் வந்து இப்படித்தான் நான் மதில கட்டிக்கணும், பாதுகாப்புக்கு பைப்புகள் வச்சு இந்த தண்ணி வலிஞ்சு விடக்கூடிய மாதிரி. ஓ சூப்பரி சுத்துதா மேற்கு ஜப்பான் சுத்து. ஓ ஜப்பான் கட்டிய தமிழ் என்ன சுத்து. ரெண்டாவது கூட வெள்ளக்கார வரணுமா. இதுதான் என்னோட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். நல்ல வியூ பாயிண்ட். ஸ்ட்ராபெரி தோடு, ஸ்ட்ராபெரி பபிள் கம், ஸ்ட்ராபெரி பெரிய ஸ்ட்ராபெரி. How many days keep? 4 days. 4 days. Strawberry jam. Oh, straws இருக்கா பாருங்க. What is chocolate? Can I see? Strawberry chocolate. 1200 ரூபா. இங்கே கொக்கோ பவுடர் ஸ்ட்ராபெரியோட விலை. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் கொடுக்குறேன் 1190 ரூபா. என்ன விஷயம் வேண்டாம், ஸ்ட்ராபெரி வச்சு அதுக்கு ஐஸ்கிரீம் வச்சுருப்பேன். ஸ்ட்ராபெரியில் ஐஸ்கிரீம் பண்ணுறது வந்து அது தெரியாது. குடிச்சு பார்ப்போம். ஸ்ட்ராபெரி கொடுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு இந்த வியூவை பார்த்துக்கொண்டு குடிக்கலாம் ஐஸ்கிரீமை. என்னென்னா இதான் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ன்ற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், ஐஸ்கிரீம் கடை, கூல் பார்ட்டு சொல்லலாம். 1190 ரூபாவாம் ஐஸ்கிரீம். இது வரைக்கும் பார்க்கல நான் எப்படி இருக்குமான்னு. சின்ன கப்பில் 1190 ரூபா. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. குடிச்சு பார்ப்போம். இதான் வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான். ஆனால் இதில் வந்து ஸ்ட்ராபெரி, வெனிலா, மற்றது மேலே ஸ்ட்ராபெரி சோஸ் விட்டு தந்துருக்கணும். எல்லா ஃப்ளேவரும் இருக்கிற மாதிரி. என்னென்ன குடிக்கிறதாப்பா நம்ம சோஸை, ஸ்ட்ராபெரி சோஸை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், சுவைச்சு பார்ப்போம். ஸ்ட்ராபெரி சுவை தான் கூட இருக்குது, நல்லா இருக்குது. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி. அந்த ஸ்ட்ராபெரின்ற புளிப்பு தன்மை, வெனிலாண்ட சுவையோட, அந்த வெனிலா ஐஸ்கிரீமோட சேர்ந்து அந்த ஒட்டி நல்ல ஒரு சுவையாக இருக்குது. உண்மையில் வந்து நல்லா இருக்குது. ஸ்ட்ராபெரியும் ஸ்ட்ராபெரி சோஸ் சேர்ந்துருக்கு. நல்லா இருக்குன்னு அடிக்கிறது படிக்கிற நல்லா குளிர். நிறைய பேர் இங்கே குடிக்க வந்திருக்கிறோம். இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா இருக்குது.
இந்த உண்மையான ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ரெண்டு வினம் உடனடி ஸ்ட்ராபெரியும் ஐஸ்கிரீமும் சோஸும் சேர அது ஒரு தனி சுவையாக இருக்குது. இப்போ தான் பிள்ளைங்களே இப்படி தெரியும் நமக்கு நல்லா இருக்குது. மற்ற இங்கே நிறைய ஸ்டோரி ஃபார்ம் இருக்குது. அம்பவேல பக்கம் ஒன்று இருக்கான். இது நான் பக்கத்தில் இருந்ததில் வந்தேன். இதுக்குன்னு ரிவ்யூ நல்லா போட்டிருக்கேன். அது பெரிய ஃபார்மாக அம்பவேலாவில் இருக்குது. அங்கே அம்பவேல பால் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்டோரி ஃபார்ம். இது ஆர்கானிக் ஸ்ட்ராபெரி ஃபார்மாக. அந்த ஆர்கானிக் இயற்கை முறையில் வளர்க்கப்படுற எந்த விதமான கெமிக்கல் மருந்து ரசாயன உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற ரசாயன மருந்துகள் அடிக்கிறது இல்லை. ரசாயனத்தில் நல்ல ரசாயனமும் இருக்குது, கெட்ட ரசாயனம் இருக்குது. பூக்களில் பழங்களில் ஆக்களில் நல்ல ரசாயனம் இருக்குது. அதாவது மனிதனால் உருவாக்கப்படுற ரசாயனம் அந்த காலத்தில் போஸ்டல் வாசல் பேலன்ஸ் பண்ணுறதுக்குரியது பிரிட்டிஷ் காலத்தில் சாமான் இல்லை நிறுவ தராசுகள். இந்த காலத்து சாமான் தானே. ஸ்ட்ராபெரி கண்டு இதெல்லாம் அங்கே ஊரில் ஒன்று வச்சா கருகி போடும். இது பாருங்க பிரிங்டம் யூகே. இப்போ இந்த பனிமூட்டமான இடத்துக்கு போய் பார்ப்போம். இப்போ இந்தியாவில் அந்த லேக் இருக்குது தானே, இந்த லேக்குள்ளுக்கு போய் பார்ப்போம். அது பின்னேரமாக அதான் இரவாக அப்படியே பனிமூட்டமாக இருக்கும். சுற்றுலா பயணிகள் வாசி மற்றும் திட்டம் பார்க் 2 பார்க் 2 என்ன டிக்கெட் எடுக்கணும் போல. போகிறதுக்குன்னா டிக்கெட் எடுக்கணும். எங்கே எடுக்கணும்னு தெரியல. என்ட்ரி டிக்கெட் 150 ரூபா அடல்ட். தேங்க்யூ. ஓகே 1000 ரூபா ஃபாரினர்ஸ், ஃபாரின் சைல்டு 500 ரூபா ஒரு டிக்கெட். ஏன்னா டிக்கெட் எடுத்துட்டேன்னு பாருங்க. இது ஒரு பார்க் அப்படியே கரையில் லேக்குக்கு பக்கத்தில் இருக்குது. நல்லா வடிவாக இருக்குது. இது பராமரிக்கிறதுக்கு மேலே நாங்கள் காசு கொடுக்க தான் வேணும். இந்த கரையெல்லாம் பாருங்க அப்படியே ஒரு கடைகள் இருக்குது. இந்த எல்லாம் இருக்குது இந்த இடம். சின்ன சின்ன கடைகள். நுவரெலியாண்ட உண்மையான வடிவ பின்னேரத்தில் பார்க்கலாம். அது என்ன சொல்ல வரணுண்டா, இந்த பனியும் மலையும் ஒன்று கொஞ்சிக் கொள்கிற நேரம். அப்படி என்ன அந்த பனி மூட்டம் பாருங்க, அந்த முகில் கூட்டம் இருக்குல்லோ, அது ஒன்றோடு இப்போ மலையோடு சேர்ந்து இருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுருக்குறீங்க. இதோ பாருங்க இந்த வீட்டை பாருங்க. அதில் முட்டி எழுமினா அப்படி பனி அப்படி பட்டந்துருக்கு. வீடு தெரியாமல் தானே இருக்கும். இதில் பார்த்துங்களா எல்லா சுற்றுலா பயணிகளும் இருக்கணும். இதே போய் பார்ப்போம், நடந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. இதில் குதிரை ஹோஸ்ட் ரைடிங் எல்லாம் இருக்கு. என்ன கேட்டால் இதில் இருக்கிற ஒரு ஆளை பார்க்க இர்ஃபான் வாங்கிக்கிறாங்க. வேறு குதிரை ஹோஸ்ட் ரைடிங் செய்கிறார்கள் செய்யலாம். ஃபோட்டோ எடுக்க வேண்டாலும் மாதிரிலாம் அதுக்குரிய பேமெண்ட்டை காசை கொடுத்துட்டு தான் நீங்கள் எடுக்க வேணும். இந்த பாருங்க அண்ணாச்சி நிற்கிறார். நல்ல வடிவாக இருக்க. மோட்டார் போட்ஸ் 1000 ஒரு வில்லியல் போட்டு வச்சுக்கணும். அந்த அந்த கிராமத்தை பாருங்க, பனி படர்ந்துருக்கு. அப்படி ஒரு வடிவாக இருக்குன்னு சொல்லி வேலையில் நேராக கண்ணால் வாங்க அப்படி ஆசையாக இருக்க.
என்ன மாதிரி இருக்குன்ட்டு அம்மா நல்ல வடிவாக இருக்குது உண்மையாக சொல்லி வேலை வந்து பாருங்க. எனக்கு இப்போ அந்த இடத்துக்கு போய் நின்று பார்க்கணுன்ற ஒரு ஆசை. ஆனால் ஒரு நாள் நின்றாலும் அவ்வளோ ஒரு பிரியோசனம் தான் உண்மையில். சில இடங்கள் வந்து நல்லா இருந்தால் பார்க்குறதுக்கு சரி, ஆக்களோட பழகிறதுக்கு நல்லா பழகணும் அப்படின்னு வைக்க அந்த இடத்துல வந்து கொடுக்குற காசு சரி அதுகளுக்கு பெருமதிக்கு பரவாயில்லை. அப்படி இல்லாட்டி கொடுக்குற பணத்துக்கு வந்து பெருமதி இருக்காது. சுற்றுலா பயணிகள் எல்லாம் அதில் இருந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கணும். உடற்பயிற்சியை மேற்கொண்டு கொண்டு நல்லா இருக்கு. அந்த இந்த வேறு இப்படியே சுற்றி அந்த அப்படியே சுற்றி வரும் இந்த லேக் பார்க்கன்றது. உண்மையில் அந்த இப்போத்தைய டெம்பரேச்சரை பார்த்தா 12-13 வந்து ரங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது, நல்லா பனி படந்து நல்ல வடிவாக இருக்குது. போட்டு எல்லாம் வந்து நிறைய அரக புறக பறந்து கொண்டு இருக்குங்கோ. பாருங்க இது லேக்கோ கடலில் ஒன்று மாதிரி கிடக்கு. நல்ல அந்த அலையை பாருங்க எப்படி அடிக்குதாண்டு. உண்மையில் நீங்கள் தனியாக வாரதை விட நல்ல பம்பலாக பொடிகளாக வாங்கோ அல்லது குடும்பம் வாங்கோ அல்லது முக்கியமாக காதல் ஜோடியாக வாங்கோ வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே போய்க்க வந்து நல்ல காதலர்களாக போவீங்க. அவங்களத்துக்கு நல்ல ஒரு வடிவான இடம். 2 பேராக வாங்கோ சிறப்பாக போவீங்க. நஞ்சுமா அப்போ ஜோக். இதுக்கு முதல் அந்த பக்கம் போய் பார்த்துனாங்க. நல்லா இருக்குது. நடந்து அப்படியே கரையாக சுற்றி பார்க்க உங்களுக்கு ஃபோனில் எப்படி இருக்கும் தெரியல. அதோட பிறகு இந்த கரையில் வந்து விதம் விதமான பூக்கள், நல்ல வடிவான பூக்கள் எல்லாம் பூத்துருக்குங்க. அந்த கோன்பூ மாதிரி தான், நீல கலர் கோன்பூ நல்லா இருக்குது. குளிரண்டா தாங்க முடியல அப்படி இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. அந்த ஸ்வெட்டர் போட்டால் அந்த குளிர் தெரியாது. நான் கொண்டு வந்தேன்னா நாங்கள் ரூமு கடைக்கு வாங்கிட்டேன் நைட்டு. ஆனால் இப்போ நான் நேரத்துக்கு போகிறேன். அந்த குளிர் காற்று உடம்புல போட்டோன்னா நல்ல அந்த இதமாக இருக்குது. அதை கொஞ்சம் நேரம் முன்னெடுத்து போட்டு போய் போடுவோம் அறையில். கொஞ்ச நேரம் முன்ன இப்போ வருங்க டெம்பரேச்சரை பார்ப்போம். வெதரை பாருங்க 20 நிற்கிது. 20 அப்படியே குறைஞ்சி கொண்டு போவோம். 16க்கு வரும். இப்படியே 16லாம் இருந்தது. இப்படி கொண்டு வந்து திருப்பி இப்படி வரும். இது சத்தியமாக நுவரெலியா இல்லைனா இது இந்த லொக்கேஷனுங்க ஆடு தான் மக்கஸ் தோட்டன்றது. இப்போ நான் போன நுவரெலியாவில் இருக்க அந்த இது ஸ்ட்ராபெரி இது இருக்குது தான். ஐஸ்கிரீம் குடிச்சேன் அந்த இடம் தான் மக்கஸ் தோட்டன்றது தான். இங்கே பாருங்க இந்த போட்டு வந்து இப்போ காலத்தை கடக்க எப்படி இருக்குமாட்டு. அது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட், மிதக்கும் ரெஸ்டாரண்ட். போட்டில் இருக்குது. போட் ஓடும்போது தெரியல. மிதக்கும் ரெஸ்டாரண்ட். இப்போ இந்த போட் வந்து அந்த பாலத்தை கடக்க போத. போட்டும் கிடக்குது, சிடிபி பஸ்ஸும் கிடக்குது. நான் போக வேண்டிய பஸ் மலதூருங்க. நுவரெலியா சும்மா ஜில்லுன்னு குளிருது. நல்லா இருக்குது. நீங்கள் பின்னேற நேரம் ஆகஸ்ட்லாம் கூடுதலான சீசன் இருக்கும்.
அப்போ இந்த சீசனில் வந்தீங்கன்னா பாருங்கள் பின்னேற நம்ம 4 மணிக்கு பிறகு தான் வந்து உண்மையான நுரலியா பார்க்கலாம். அப்போ என்ன பனி மூட்டம் இருக்கிற நுரலியாவை நீங்கள் இப்போ தான் பார்க்கலாம். இதா பாருங்க, வெள்ளக்காரரை விட உள்ளூர் ஆக்கலாம் கூட வெள்ளக்காரர் இருக்கணும். கூடுதலாகவே வெயில தேடி போயினோம் பீச் பக்கம். ஏன்னா அவைகளுக்கு ஏற்கனவே அங்கே பனி கொண்டு இதுதான் அந்த ஜெர்ஜே லேக் பாலம். எனக்கு அதுட்டு வாயிலே பேர் உண்மையான பெயர் ஆட்டியோ பேரை தான் வச்சுக்கலாங்க மட்டும் இல்லைங்குது இல்லை பார்ப்போம். இதுதான் இப்போ உள்ளுக்கு போகிறதுக்கு வேண்டாம். இல்லை இல்லை, இது வந்து அந்த மிதக்கும் ரெஸ்டாரண்ட். அது இந்த இது வந்து இப்போ நான் போய்கொண்டிருக்க வந்து ஜெர்ஜே லேக் பார்க்கொண்டு. இப்போ என்னென்னா இங்கேயும் பாருங்க, இந்த இடத்துல இருக்க வடிவ காட்டுறேன். இங்கேயால கூட பூக்கள் இருக்குது, பூக்கொண்டு அறிஞ்சு நல்ல வடிவான பூ. என்னென்னா அதே மட்டும் இது பெரிய பார்க், அது ஒரு பார்க்குன்னா இது ஒரு பார்க். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே டிக்கெட் தான், ஒரே அளவு டிக்கெட், ஒரே விலை தான். இங்கே பாருங்க நல்ல வடிவான பூக்களை சொல்லி வேலை இல்லை, நல்லா இருக்கு. பாருங்க இப்போ என்னண்டா உங்களுக்கு ஒரு பூவை காட்ட போகிறேன். உங்கள்கிட்ட பூந்தோட்டம் வடிவாக இருக்க, ஃபோட்டோ எடுக்க வடிவாக இருக்குது. நான் இதுக்கு எவ்வளோ பராமரிக்கிறேன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும், தண்ணி தண்டுறது. அதுக்கு தானே டிக்கெட் எடுக்கிறேன். நடந்து போய் பார்ப்போம். பூக்களே தனியாக இருக்கலாம் போல, நல்ல வடிவான பூக்கள். இது வித்தியாசமான பூக்கள் இருப்பார். இந்த ரசித்து கொண்டிருக்கிறார். சுற்றுலா பயணிகள் ரசித்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கணும். நல்ல வடிவாக இருக்குதா. இதில் தண்ணி வரதுக்கு ஒரு பாதை செய்து வச்சுக்கிறோம். நல்லா வடிவாக இருக்கு. அந்த காலத்தில் கட்டினா ஏதோ தெரியல, நன்றி தெரியா. அங்கால தேயிலை தோட்டம். இல்லை ரோட்டு என்ன நடந்ததுன்னு தெரியும். பாதைக்கு இப்படி போய் பஸ் ஏறி நான் திருப்பி நானும் போய் இங்கே இருந்துட்டு நாளைக்கு நான் யாழ்ப்பாணம் போகின்றேன். சைனீஸ்காரர் ஃபோட்டோ ஷூட் நடத்தினேன் பாருங்க. டிக்டாக் அடிக்கணும் போல். இந்த இலங்கையில் வந்து டிக்டாக் பேன் இல்லை, இந்தியாவில் டிக்டாக் பேன். சரி, அவன் வேலையை அவர் பார்க்கட்டும். இந்த பாருங்க அதில் எப்படி பனி இப்படி மரத்தை மூடு கண்டு இரவாக இன்னும் வந்து வெப்பநிலை குறைஞ்சொன்றே போகும். வா நல்லா இருக்கு. இது போட்டிங், இந்த பக்கம் போட்டிங் செய்கிற இடம் தான். அதில் ஒரு கோயில் இருக்குது, என்ன கோயில்னு தெரியல, நல்லா இருக்குது. போட்டிங் இப்படியே போனால் அங்கால போகலாம். எவ்வளோ தூரமாக தெரியும் பஸ். ஓ